ஏய் ஏன் நான் பார்த்தே இல்லையா? நான் போய் யூடியூப் நடிச்சுன்னு வரேன், நான் எடுக்கவே இல்லை. இப்போ ப்ராப்பராக இருக்கும் பாரு. ஏதோ பார்க்கணுன்னு நினச்சுமா அதை பார்த்துட்டான். வண்டி எதுவும் வரல தானே? தனியாக இருக்கு. எடுத்துட்டு வீடியா? பெங்களூர் டு ஊட்டி 300 கிலோமீட்ரு. ஸோ நாங்கள் இப்போ ஆர்ஆர் நகர்லேருந்து கெங்கேரி அண்டு சன்னப்பட்னா, மைசூர், நஞ்சன்கூட் அண்டு கல்பட்டா வழியாக பந்திப்பூர் ரூட் வழியாக ஊட்டி போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக டைம் வந்து 11:20 சம்திங் மார்னிங். அன்றைக்கி டேட்டு வந்து 4th டிசம்பர். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக ஃபுல்லாக மழை இருந்ததுனால, நேற்று ஃபுல்லாக மழை, பெங்களூர் ஃபுல்லாக மழை, ஊட்டி ஃபுல்லாக மழை. ஆக்சுவலாக காலையில் கூட ஃபுல்லாக ஃபோம் இருக்குது. ஃபாக் மிஸ்ட் இருக்கிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிஷன் எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போய் ஆகணும். ஸோ அதனால் பந்திப்பூர் ரூட் எடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் கெங்கேரி சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் 4 பேர் போயிட்டுருக்கோம், 2 வண்டி. நம்மளோட NS1, பின்னாடி பல்சர் 150 ஆஃபீஸ் மேட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு. ஏதாச்சும் லைவ் ஏதாச்சும் அனிமல்ஸ் பார்க்க முடியுமான்ட்டு பார்க்கலாம். பட் யானையெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். பைக் அலோடு கிடையாது மேலே. போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டிங்களா? இல்லை பைக்கு, ஆட்டோ, டிராக்கர் எதுவுமே அலோடு கிடையாது. போயிட்டா வச்சுக்க கம்பல்சரி 1000 ரூபா ஃபைனு. அன்டைமில் வந்து அவ்வளோவா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இன்னொன்று என்ன வச்சுக்க, பைக் அலோவ் பண்ணால் வீலிங் நிறையா பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க சூப்பர் பைக்கில். ஏன்னா இங்கேருந்து மைசூரில் 1 ஹவர்லேயே போயிடுவானுங்க. ஆக்சிடெண்ட்டு ஒரே ஒரு வருத்தம் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம் ஆகும். சைடு வந்து அலோடு கிடையாது பைக்ஸு. ஸோ அதனால் சர்வீஸ் ரோடே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எஸ்டிமேஷன் டைம் வந்து 5 ஹவர்ஸ் காட்டுது. 4:40, 6, 7 o'clock ஆகிடும் நாங்கள் போய் சேர்றதுக்கு. ஒரு 3 o'clock வந்து முதுமலை பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் வந்து கிராஸ் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் ரோடு பிடிச்சிட்டே போயிட்டுருக்கோம். எவ்வளோ தொலைவு போகுது, எங்கே போய் ஸ்டாப் ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் சர்வீஸ் ரோடு போயிட்டே தான் இருக்குது. பட் அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர் அதிகமாக இருக்குது. ஸோ மைசூரோட அவுட்ரு வந்துட்டோம். இப்போ இன்சைடு போனோம்னா பேலஸ்ஸு,
ஜூ இருக்குது. அப்புறம் அந்த சைடு சாமுண்டி ஹில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எப்படியே அவுட்டர்லேயே வந்துட்டு நஞ்சன்கூடு வழியாக குண்டல்பேட் போயிட்டு குண்டல்பேட்டிலேருந்து பந்திப்பூர் வழியாக ஊட்டி போக போகிறோம். டைம் ஆக்சுவலாக 3 மணி ஆகிடுத்தோம். போய்கொண்டே இருக்கிறோம். நஞ்சன்கூடு தாண்டிட்டோம். ஸோ நஞ்சன்கூர்லேருந்து இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது பந்திப்பூர் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகும். டைகர் ரிசர்வ் தான் இங்கேருந்து தான் போகிறது. பந்திப்பூர் கேம்புக்கு போகிறது. வந்து விட்டோம். சஃபாரி பந்திப்பூர் ரெசார்ட்டு. பைக்கிங் தேவை இல்லையா? ஆமாம், உள்ள டூ வீலருக்கெல்லாம் இல்லை. அந்த இதுக்கிறவங்க ஒரு ஆர்ச்சி மாதிரி வைத்த பாரு. மான் பாரு, இங்கே பாரு எவ்வளோ மான் இருக்குன்ட்டு. என்ன ஒன்று, வெயில் கம்மியாக இருக்கு இல்லையா? ஏதாச்சும் நிழல் இருந்தால் கூட நமக்கு கரெக்டாக தெரியாது. எல்லா இடத்துலையுமே இது இருக்கும். எங்கேயாச்சும் யானை கீனை ஏதாச்சும் ஸ்பாட் ஆச்சுன்னா என்ட்ரியில் ஒரு ஆர்ச் ஒன்று இருந்துச்சு. ஆர்ச்சே காணுமே. இல்லை அங்கே பந்திப்பூர்கிட்ட உள்ள அந்த பந்திப்புரான்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே இருக்கும் மெயின் ஆர்ச்சு. இங்கெல்லாம் பாரு ஃபுல்லாக மானு தான் பாரு. இந்த சைட்லாம் பாரு மேயுது பாரு மானு. நல்ல பகலில் வந்தோம்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ரிட்டர்ன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணு 4 வருஷமாக ட்ரை பண்ணுறேன்டா அங்கே வர்றதுக்கு. லடாக் கூட போய் வந்துட்டு, ஆனால் இங்கே என்னால் வர முடியல. வீக் டேஸில் வந்தோன்னா வச்சுக்கோயேன், வண்டி பிரச்சனை அதிகமாக இருக்காது. பொறுமையாக பார்த்துட்டு போகலாம். இந்த வீக்கெண்டில் வந்தேன்னா எங்கே இன்னும் மேலே போகலாம். அங்கே பந்திப்பூர் கிட்ட நிறையா இருக்கும். எந்த இடத்துல? நான் சரி பார்த்துட்டு வந்தேன். மானே அந்த கண்ணுக்கு படல. நேச்சரை ரசிக்கணும். இன்னும் 2 கியர்ல மெயின்டைன் பண்ணுறதா? ரெண்டு போதும். ரொம்ப முடியலன்னா 1. ஏன்னா நீ அதுக்கு மேலே போனேன்னா உனக்கு கிளச் பிளேட் போயிடும். அது 2லேயே வந்து ரொம்ப அந்த ஆர்பிஎம் அதிகமாக வைக்கக்கூடாது. ஆர்பிஎம் அதிகமாக கொடுத்தோம்னா வச்சுக்க ஓவர் ஹீட் ஆகிடும். கிளச் பிளேட்டு ஓவர் ஹீட் ஆச்சுன்னா அப்புறம் இதாகிடும். நல்லா இருக்கே. இங்கே எது ஆனால் இன்னும் உள்ளே போனோம்னா நல்லா ஸ்பாட் பண்ணலாம். நிறைய இடத்துல கரடிகள், மான்கள் தாவா இங்கே பாரு வருது பாருதா. நம்ம ரோட்டுக்கிட்டே வருது பாரு. இதான் இங்கே நின்றுங்க பாரு. இங்கே இங்கெல்லாம் மாதிரி எல்லாம் லைனாக வராங்க பார்த்தியா.
புறா. இங்கே ஏதோ யானையோட முகாம் ஒன்று இருக்குமே. இந்த யானையை நடக்க வச்சு கூப்பிட்டு வருவாங்க. ஆமாம், இந்த சைடு தான் சஃபாரி போவாங்க. டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். பைக்கெலாம் அலோடு இல்லை. ஏடா பைக்கில் போனால் கடிச்சு குதறிடாதா? டைகர் நேராக போயிட்டு போகிறானுங்கடா அவனுங்க. இங்கே எங்கேயாச்சும் இருக்கும் பாரு யானை, கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கும். ஓஹோ, அங்கே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி நிற்கிது இல்லையா, அந்த டெம்போ நிற்கிது பாரு. ஸோ அங்கே ஏதோ இருக்குது, அதனால தான் நின்று போகிறாங்க. ஐயா இல்லை, முடிகிற வரைக்குமே ரெடியாகிரு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக என்னமோ இருக்கணும். இதா பாரு, இங்கெல்லாம் ஃபுல்லாக மான் இருக்குது. ரோட்டு மேலே இருக்குண்டா. இன்னும் முன்னாடி அந்த இதுக்கிட்ட போனோம்னா, மசினகுடி ரோட்டுக்கிட்ட போனோம்னா வச்சுக்க பாரு, மயில் பாரு, இங்கே பாரு மயில். மான் பார்த்து விட்டோம், மயிலை பார்த்து விட்டோம், யானை முகத்தானே பார்க்க முடியவில்லை. யானை பார்த்தே இல்லையா? நான் போய் யூடியூப் நடிச்சுன்னு வரேன், நான் எடுக்கவே இல்லை. ஏதோ பார்க்கணுன்னு நினச்சுமா அதை பார்த்துட்டான். தனியாக இருக்கு. எடுத்துட்டே வீடியா? எடுத்துட்டேன். முடிகிற வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ எடுக்க வேண்டியது தான். அது திடீர்னு வருதா, நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா காட்டு நிறுத்திக்கிற பார்த்தா கருப்பாக. அதுதான் இந்த டைமில் அதுதான் தெரியவே தெரியாது. 12-1 மணிக்கு வந்தோம்னா வச்சுக்க, எங்கே கருப்பாக இருந்தாலும் ஈஸியாக தெரிஞ்சிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நம்ம இங்கே இருந்தால் என்ன ஆகும்னா, ஒரே ஒரு நாள் உள்ளே இருந்தோன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் இருக்காங்க உள்ளே ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஜோன் மாதிரி பிச்சு வச்சுருப்பாங்களான்ற கிடப்பா. இவ்வளோ தான் வந்து மாயாறு போகுதுடா. மாயாறு தான் வந்து பவானியில் போய் சேர்றது. எப்படி சொல்கிறது, இந்த கர்நாடகாவில் மழை பெஞ்சு இங்கே வர்றது ஒரே ஆறு, அது மட்டும்தான். ஓ, இந்த சைடு போகணுமா? வியூ பாயிண்ட்டுக்காண்டே இந்த ரூட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க போல். ஏதோ ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணுவாங்க. இதோட கர்நாடகா பார்டர் முடியுது. ஏன்னா கருப்பு மூஞ்சி குரங்கு பாரு. நைன் to 6 தானே டைமிங்கு. கர்நாடகா பார்டர் முடித்த பாரு. இங்கே பாரு, இங்கே மான் இருக்குது பாரு பக்கமே. இங்கே நின்று கூட நம்ம எடுக்கலாம். அந்த சைடு தமிழ்நாடு.
இங்கே தான் செக் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா இல்லை. இவர் தான் டைகரு. என்ன பந்திப்பூரா முதுமலையா? டைகர் எங்கப்பா இருக்குன்னு கேட்டேன். செக்கிங் அதான். மானு என்னடா துள்ளி குதிக்குது. அவர் துள்ளி குதிக்குது. இந்த ஒரு குரங்கு. ஹாய். ஏய் உக்காந்துக்கிறியா? அங்கே உக்காந்துக்கிற. ஏன்டா ரோட்டில் உக்காந்துக்கிற? இந்த மாதிரி இங்கெல்லாம் ஃபுல்லா இங்கே எங்கேயாவது தெரியும் பாரு, ஸ்பாட் தெரியும் பாடுறா. எங்கேயாச்சும் யானை ஏதாச்சும் ஸ்பாட் தெரியும். நம்ம சைடு இடம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. அந்த சைடு நிறைய அந்த மரமெல்லாம் நல்லா காஞ்சி போய் எல்லாம் வெட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே ஆல்ரெடி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா பக்கமாக இருந்தால் எது ஒன்றும் தெரிஞ்சிடும் இல்லையா. நோ பார்க்கிங், லிட்டரிங், மியூசிங், ஃபோட்டோகிராமெட்ரி, ஃபீடிங் எங்கேயா பண்ணுறது? வணக்கம் மாப்ள. அங்கே போய் லெஃப்ட் போகணும்டா. கோ ஸ்லோ. 30ல் போகணுமோ? 36ஆ? ஓ டவரெல்லாம் கிடைக்குதுங்க. டவர் கிடைக்குதுடா. மஷினு கூட. இது ஏதோ தெப்பக்காடாக ஏதோ சொல்லுவாங்களே, தெப்பக்காடு. அங்கே தான் யானை குளிப்படுறதுன்னு நினைக்கிறேன், தெப்பக்காட்டில். பன்னி, காட்டு பண்ணி. அது பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த அது ஒரு மாஞ்சு பார்த்துருந்தாங்க. காட்டு பண்ணி இப்போ தான் பார்க்குறோம். இதான் இங்கே இருக்க தலைவர். பண்ணியே நம்ம புதுசாக பார்க்குறோமாடா. அப்புறம் அங்கே யானை அங்கே அந்த சைடு யானை. ஆக்சுவலாக நம்ம இந்த ரூட்டில் தான் போகணும். இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன்.